மியா கண்டுபிடிக்க முடியுமா? அடுப்பில் தூக்கி இதை வச்சு நல்லா பக்குவமாக குக் பண்ணிட்டு சட்டியோடி தூர போட்டுறணும். ஓகே, ஏசமாரி எடுக்கவே முடியும். ஏசமாரி எப்படி பிள்ளையில வச்சுட்டு எடுக்க முடியல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு எனக்கு நூடுல்ஸ் சூப் கிரேவிங் வந்துருச்சுங்க. நான் எனக்கு மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா அடிக்கடி நான் பண்ணுற டிஷ் வந்து ராமன், நூடுல்ஸ் சூப் அதெல்லாம் தான். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து ஜாப்பனீஸ் இன்ஸ்பயர்ட் காக்கே ஊடான் அப்படிங்கிற ஒரு டிஷ். காக்கே ஊடான் அப்படின்னா ஊடான் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு கிளியரான டாஷி ப்ராத்தில் வந்து போட்டிருப்பாங்க. நான் இன்றைக்கி டாஷி ப்ராத்துக்கு பதிலாட்டு ஒரு க்ளீன் அண்ட் கிளியராக சிக்கன் ப்ராத் பண்ண போகிறேன். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த சிக்கன் ப்ராத்துக்கு போனோடி உள்ள சிக்கன் தேவை. நீங்கள் போனோடி உள்ள சிக்கன் வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு சிக்கனை போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வாங்கினேன். அந்த மிச்சம் உள்ள போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிரெஸ்ட்டு லெக்கை போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு மிச்சம் உள்ள போன் எல்லாம் கடையில் குட்டி குட்டியாக கட் பண்ணி கேட்டேன், அவங்க கொடுத்தாங்க. போனோடி உள்ள சிக்கன் இல்லாட்டி இந்த மாதிரி போன்ஸ் வச்சு நீங்கள் ப்ராத் பண்ணும்போது அந்த ப்ராத் அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். போன்லெஸ் சிக்கன் வந்து ப்ராத்துக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரு 500 கிராம் போனோடி உள்ள அந்த சிக்கன் இருக்குது. ஒரு 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் பெப்பர், 2 பே லீஃப், 2 ஸ்டார் அனீஸ், அன்னாசிப்பூ, சால்ட்டு, சோய் சாஸ், கார்லிக் ஒரு 10 கிளவ் கார்லிக். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாப்பனீஸ் மிரின் அப்படிங்கிற இந்த குக்கிங் வைன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லெமன் ஜூஸ் கூட எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஊடான் நூடுல்ஸ் நான் ஃப்ரெஷ் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இது என்னோட லாஸ்ட் பேக். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைடு நூடுல்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு நூடுல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நூடுல்ஸ் ஸ்பெகதி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ப்ராத் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சிக்கன் ப்ராத் பண்ணுறதுக்கு ஒரு டீப்பான பாட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாட் டீப்பாக இருக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ராத்துக்கு எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக நான் வந்து இது முங்குற அளவுக்கு ஃபுல்லாக விட போகிறேன். இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். அதனால நீங்கள் வந்து இது வத்த கூட கொஞ்சம் தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஸோ பெப்பர் 1 டீஸ்பூன், 2 பே லீஃப், 2 ஸ்டார் அனீஸ், பூண்டு, சின்ன வெங்காயம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போட்டுக்க. உப்பு. ஆக்சுவலி நீங்கள் வந்து 2 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன் எடுத்து வைக்க. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட எல்லா மிக்சருமே இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபுல் பாயில் கொண்டு வந்துடலாம். நல்லா தளன்னு கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் ஸ்டாக் பாருங்கள், நல்ல ஃபுல் பாயில் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நல்ல கொதி வந்தோன்னா அடுப்பை லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு லோவஸ்ட் ஃப்ளேமில் ஒரு 1 hour எவ்வளவு நேரம் குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ நீங்கள் 1 to 2 hours இதை குக் பண்ணலாம் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ லோவாக இதை வந்து குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராத் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2 hours லோ ஃப்ளேமில் இருந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக குக் ஆகி உங்களுக்கு ஒரு லேயர் ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட ப்ராத் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல குக் ஆகி நல்ல கிளியராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை வடி கட்டிடலாம். நம்மளோட இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ராத்தை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து இது கம்ப்ளீட்டாக போன் தான், அதனால் நீங்கள் இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராத்தில் இறக்கியாச்சு. நீங்கள் இதை சப்போஸ் பீஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மீட்டை மட்டும் எடுத்து எதுக்காவது ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சிக்கன் ப்ராத் வந்து ரெடி. இப்போ திருப்பி இதை வந்து அதே பேனில் வாஷ் பண்ணி ஊற்றிடலாம். நம்ம இந்த குக் பண்ண பாத்திரத்தை நான் லைட்டாக வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த செடிமெண்ட்ஸ் எதுவும் வேண்டான்னு கூட ஒருக்கா நான் வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். இந்த ப்ராத்துக்கு நம்ம ஃப்ளேவரிங்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சோய் சாஸ், கொஞ்சமாக மெரின். இது ரெண்டுமே டேஸ்ட்டுக்கு தான். இது வந்து ஒரு கிளியர் ப்ராத். இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ப்ராத்தே அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது. இங்கே பாருங்கள், கலருமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா மட்டும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னோடய ஃப்ரெஷ் ஊடான் போட்டு குக் பண்ணிட போகிறேன். நீங்கள் வந்து ட்ரைடு ஊடான் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தக்கன குக் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் 1 minute தான் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நம்மளோட ஊடான் நூடுல்ஸ் ஒரு 1 minute நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இதை வடிகட்டிடலாம்.
ஓகே, நூடுல்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட குக் பண்ண ஊடான ஒரு பவுலில் ஆட் பண்ணிடுங்க. நம்மளோட ஹாட்டான இந்த கிளியர் ப்ராத்தை இதுக்கு மேலே ஊற்றிடலாம். ஸோ இதில் ஹைலைட்டே அந்த ஊடான், அதுக்கப்புறம் அந்த கிளியர் ஃப்ளேவர்ஃபுல்லான ப்ராத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராத் ஊடான் நூடுல்ஸ் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன், அதுக்கப்புறம் இந்த சீசனிங் டொகராஷி அப்படிங்கிற இந்த சீசனிங் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். நான் க்ரீன் ஆனியன் போடல, ஸ்ப்ரிங் ஆனியன், பட் இந்த சீசனிங் மட்டும் லேசாக உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கு தக்கன போட்டு நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்கன் காக்கே நூடுல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து டின்னருக்கோ எப்போவாது லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ப்ராத் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராத்தில் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது அண்ட் ஆக்சுவலி நிறைய காலஜனுமே இருக்குது. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக் அண்ட் ச்சியூயாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பவுன்ஸியாக இருக்கும், ஃபில்லிங்காக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட காக்கே உடான் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஊடா நூடுல்ஸ் வச்சு வேறு ரெசிபி வேணும் அப்படின்னா இன்னொரு கறி ஊடான்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே விலாகு. இன்றைக்கி பசங்க ஸ்கூல் உண்டு. ஸோ அவங்க ஸ்கூல் போயிருக்காங்க. இப்போ ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. நான் இப்போது அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். பிகாஸ் வீக்கெண்டாக இருக்கிறதுனால அஞ்சனா அனுஷா எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால வாங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புவோம். சதீஷ் தான் என்னை ட்ராப் பண்ண போகிறாங்க, அப்படி தானே டை? ஸோ சதீஷ் ட்ராப் பண்ணிவிட்டு மகாமஹியை வந்து லேட்டராக ஒரு 1.5 hours இருக்குது அவங்களுக்கு. அது முடிச்சுட்டு அவங்களையும் பிக் பண்ணி அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி ஃபன் டே. போட்டா ரெடியா? ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான் நம்ம, ஆனால் ஜூம் பண்ணி எடுத்துடணும் ஃபேஸ் ரியாக்ஷனை. அந்த வேலை அனுஷாவுக்கு வந்து ஸ்விஸ் பேக்கர்ஸில் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்க வந்தேன். அவளுக்கு இந்த சீஸ் ரோலு, சிக்கன் ரோலு அதெல்லாம் பிடிக்கும். ஸோ வெரைட்டியாக வாங்கியிருக்கேன். குலாப் ஜாமுன்னு, மெயினாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரசமலாய், ரபடி அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அதான் சதீஷ் வாங்கிட்டுருக்காங்க. ஏன் மெத்துக்குட்டி? ஏய் என்ன பண்ணீங்க நீ? ஹாய் பொம்மை, மெல்ல மெல்ல. ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ இன்னைக்கு சண்டே அம்மா வீட்டில் ஸ்பெஷல் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே பாஸ்மதி ரைஸ் ஆல்மோஸ்ட் டன். அடுப்பு அணைச்சிடலாம். இங்கே நான் எல்லாமே ப்ரீப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட வெங்காயம் பொரிச்சாச்சு. மாற இருந்து பெரியமா என்ன செய்யன்னு பார்த்துட்ருக்கான். அஞ்சனா கொண்டை போட்டுட்ருக்கு. இங்கே வந்து பிரியாணிக்கு அசம்பிளிங்க்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கேஷ்யூஸ் இது ஃப்ரை பண்ணணும், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, நெய், இது வந்து குங்குமப்பூவில் பால் கலந்து வச்சுருக்கேன், எலுமிச்சப்பழம், தக்காளி. அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் வந்து இங்கே மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணிடுச்சு. இது வந்து தயிர், ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெய், அதுக்கப்புறம் மசாலா பொடி, நம்மளோட கரம் மசாலா போட்டிருக்கேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்து வேறு யூஸ்வலாக நம்ம தம் பிரியாணிக்கு எல்லாமே வறுத்து பொடிப்போம்ல, இது நம்ம கரம் மசாலாவே போட்டேன். அப்புறம் சில்லி பவுடர், அதெல்லாம் சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி எல்லாம். இதுதான் என் பிரியாணி பாட். ஸோ இப்போ வந்து இதில் அசம்பிள் பண்ணிடலாமா? எஸ். நம்ம பிரியாணி பாட்டில் ஃபஸ்ட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், இந்த இதில் ஹைலைட்டே வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை பொரிக்கக்கூடிய அந்த வெங்காயம் எண்ணெயை வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணணும். ஸோ ரா சிக்கன் தான் இங்கே பாருங்க. ஒரு லேயர் அது வச்சாச்சா. அடுத்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த பிரியாணியில் வந்து இதுலேருந்து டைரெக்டாக இப்படி வடிகட்டி நம்ம இங்கே மேலே இப்படி தூவி விடணும். தனியாலாம் ரைஸை வடிகட்டக்கூடாது. இதுலேருந்து இப்படி தண்ணியை டைரெக்டாக இப்படி வடிகட்டி, கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே ஓகே தான்.
மேலே இப்படி பூ மாதிரி தூவி விடும். எது மாதிரி மாறா? பூ மாதிரி. என்ன பூன்னு கேளுடா. மல்லிப்பூ. ஸோ இதில் வந்து நான் ஹாஃப் ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு லேயர் பண்ண போகிறேன். எவ்வளோ அரிசி போட்டால் 1 கிலோ? 1 கிலோ. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ. ஹாஃப் இதை லே பண்ணிவிட்டு கொஞ்சம் அசம்பிளி, அதுக்கு வந்து பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கீரை, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஆக்சுவலாக தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தக்காளி வந்து போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, இது ஃபஸ்ட் லேயர் அசம்பிள் பண்ணியாச்சா? ஒரு நெய் வந்து அனுஷா ஒரு பண்ணது ஒன்றும் நெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நம்மளோட மிச்சம் உள்ள ரைஸாக லேயர் பண்ணிடலாம். சில டைம் மேலேயே கொஞ்சம் சிக்கனும் போடுவாங்கல்ல, அது போடக்கூடாது, அது வந்து குக்டு. நீ சிக்கனை குக் பண்ணிட்டேன்னா நீ எப்படி வேணாலும் லே பண்ணிக்கலாம். இது ரா சிக்கன் வந்து எப்போவுமே பேஸில் தான் இருக்கணும். ஓகேங்க அக்கா. ஓகே, அப்புறம் திருப்பி இதே மேரினேஷன் ரிப்பீட்டா? ஆமாம், இதே அசம்பிளிங் தான். இது வந்து அரிசி 70% குக் ஆகிடும். இனிமேல் சாப்பிடுவியாமா பிரியாணி? நம்ம பண்ணக்கூடிய அந்த தம் ப்ராசஸில் குக் ஆகும். இந்த ரைஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக மற்ற ரைஸ் எனக்கு பிடிக்காது. ஆனால் அம்மா வச்சுருந்ததுமே நான் ஒரு தடவை பண்ணேன், நல்லாவும் வந்து இது வந்து நல்லா நீட்டமாக வரும். நான் ஆக்சுவலி ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரைஸ் தான் பிரியாணிக்கு. எவ்வளோ பெரிய குண்டா. ஆமாம், இந்த பிரியாணியை வந்து நம்ம டைட்டாக மேலே வரைக்கும் வைக்கக்கூடாது. அது ஸ்டீம் வர்றதுக்கு மேலே கேப் இருக்கணும். அதனால் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பண்ணுறோமோ அப்போ பர்ஃபெக்டாக வரும். சரி, இதெல்லாம் வடித்து கொண்டு வரேன். இப்போ நம்மளோட அடுத்த லேயரிங் ரைஸ் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் பொரிச்சது, அதுதான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. நீங்கள் பாயில்டு எக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட மேலே வைக்கலாம். தக்காளி ஆப்ஷனல் தான், நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பட் எனக்கு பிடிக்கும். அதான் வீட்டில் நம்ம தம் பண்ணுறதுல ஒரு ஹைலைட் வந்து நமக்கு பிடிச்சது எது உண்டோ அதை நிறைய போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இனி லெமன் மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் இது. ஸோ ஃபைனலாட்டு நம்ம இங்கே நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை பொரிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். வரேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூ இருக்குல்ல, அது பாலில் எசன்ஸ், கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸும் கொஞ்சம் பிரியாணி எசன்ஸும் இப்படி அழுகுனாங்க. அவ்வளோதான். அப்புறம் லெமன் புழிஞ்சு நம்ம மூடி தம் பண்ண வேண்டியது. பிள்ளையும் வச்சுட்டு ஒரு இது பண்ணணும்னா கஷ்டம். சரி, இப்போ லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிடலாம். லெமன் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சிட்டு பிரியாணி பண்ணியே. ஓகே, எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே மூடி போட்டு இதை நம்ம அடுப்பில் எடுத்து வைக்க போகிறோம். வச்சு அடுப்பில் தூக்கி இதை வச்சு நல்லா பக்குவமாக குக் பண்ணிவிட்டு சட்டியோடி தூர போட்டுருவோம். ஓகே, சரிம்மா பிரியாணி பண்ணி நீ சாப்பிடு. எவ்வளோ நேரம் குக் பண்ணுவேன்னு சொல்லி. ஆக்சுவலி இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கீழே ரா சிக்கன் இருக்கிறதுனால 15 minutes ஹை ஃப்ளேமில் இருக்கணும். தென் யூ புட் இட் ஆன் லோவஸ்ட் ஹீட் for 30 to 35 minutes. Okay, then your delicious Perima's biryani is ready. Okay, நாங்கள் மாறி பேக் டு பேக் வீடியோ எடுக்கோம். அம்மா, நீ என்னத்த பண்ணிட்டு இருக்க? நல்ல அம்மா, தோசைக்கார அம்மான்னு வச்சிடலாம் உனக்கு பேர். தோசை அம்மாவுக்கு பேர் தோசைக்கார அம்மா. தோசைக்கு அரைக்கிறதுல அம்மாவை அடிச்சுக்க முடியாது. ஸோ நான் இப்போ வந்து டைமிங்கை பார்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இது ஒரு 15 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சி 40 minutes நம்ம தம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட பிரியாணி ரெடி.
மீன்வாயில் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இங்கே மேரினேட் பண்ணி சிக்கன் ஃப்ரைக்கு வந்து உள்ளே வச்சுருக்கேன். அது வந்து பிரியாணி ரெடி ஆகிற டைமில் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து கிளியராக பண்ணிடலாம். அம்மாவுக்கு இடத்துல நான் இங்கே இதுதான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஏரியாவாக யூஸ் பண்ணேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இடம் டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் நமக்கு சரி வரும். அதனால் இந்த ஏரியாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிச்சம் உள்ள பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவ போட்டுட்டா அம்மாவுக்கு ஹெல்ப்பர் ஆள் வருவாங்களா அந்த அக்கா? தெரியலையா? சரி, நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கேன். இது டிஷ் வாஷரில் வச்சிடலாமா? சரி, அப்போ இது இங்கே வச்சிடலாம். ஓகே, க்ளீன் அண்ட் கிளியர். அம்மா வெஜிடேரியன்னால நான் சிக்கனை வந்து அந்த இடத்துல வச்சு பண்ணாமல் எல்லா ப்ரிப்பரேஷனும் இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக க்ளீன். நீ அம்மா என்ன வச்சுருக்கான்னு உங்களுக்கு காணிக்கவா? அம்மா இங்கே வந்து கறி அம்மாவுக்கு இப்போ தனியாகவே பண்ணிட்டா. ஏன்னா அம்மா வந்து வெஜிடேரியனில், அதனால் வைக்கலையா இன்னும்? சரி, இது காலிஃப்ளவர் பொரியல் வந்து அங்கே வச்சுருக்கா. அதுதான் அம்மாவோட லஞ்சு. மித்ரா, நீயா தள்ளி விடுங்க மித்ரா ஃபோன் கேமராவை தள்ளி விடுங்க. பேர் மகாவும் அனுஷாவும் மாஸ்டர் பிளான் என்ன பண்ணீங்க? ரியல் ஆர் ஃபேக் வீடியோவா? என் செல்ல வீட்டா, என் செல்ல வீடியோ எடுப்பாங்க. எது ரியல் ஆர் ஃபேக்கா? நீ கையை காட்டு. அது எப்படி கையை காட்டு? இந்த கல்லையும் சோப்பு சொல்லுங்க. சித்தியை பத்தி சித்தி சுத்தத்தின் ஓசிடி. இவ கையில கொடுத்துறாது. இங்கே பாருங்க, சித்தியும் இவளும் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலைகளை உருப்படியான ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. வீட்டு வேலைகள் அந்த மாதிரி காரியங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் மும்முரமாக பண்ணுவாங்க. உங்களால் அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸில் ரியல் ஆர் ஃபேக் கண்டுபிடிக்க முடியுதா? எந்த ஸ்டோன் ரியல், எந்த ஸ்டோன் ஃபேக்? இது டோரா புஜ்ஜி கேட்குற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா? மகா கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, மகா ரெடியா? மியா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ரியல் ஆர் ஃபேக். அதனா ஃபேக்னு சொல்லுங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஃபேக்னா ஃபேக், அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேக். ஓகே, மகா ரெடி? இந்த லைட் மூடு. அப்பத்துலேருந்தே அஞ்சனா வந்து அந்த டைனிங் டேபிள்லேயே சுற்றி வருது. எடி ஒவ்வொரு பீஸையா தின்னுட்டு இருக்கு. பொறுக்கு சவுண்ட் போடாதீங்க. நான் ஏஎஸ்எம்ஆர் எடுக்க போறோம். ஓகே, ஏஎஸ்எம்ஆர் இந்த வீட்டில் நடக்குதுக்கா. இந்த வீட்டிலலாம் ஏஎஸ்எம்ஆர் எடுக்கணும். சரி, ரெடி? அந்த ஃபேன் எல்லாம் அனுப்பிச்சு. அது ஃபேன் என்ன ஏஎஸ்எம்ஆர்? கொசு ஒருமே ஒன்றும் இல்லையா? இல்லை, ஃபேன் என்ன? அதுக்கு என்ன புரிஞ்சிருக்கி? மகா பல்லு உடஞ்சிடாம. மித்ரா மித்ரா என்னது? ஃபேக். ஏஎஸ்எம்ஆர் எடுக்கவே முடியும். ஏஎஸ்எம்ஆர் எப்படி பிள்ளையில வச்சுட்டு எடுக்க முடியும்? இல்லை எனக்கு சீரியஸாக எனக்கு புரியல. ஏய், அது நைஸ் ஆயிடுச்சு. அப்பா லட்டு சாப்பிட்டானா?
ரியல் நில்லு 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 நீ வை ஒரு கை இப்படி காட்டு அது பக்கத்துல சிரிச்சிட்டே இல்ல நீ ஃபோக்கஸ் ஆக காட்டு ரியல் ஆர் ஃபேக் அவன் மட்டும் எல்லாம் ரியலா ஃபேக்கா ரியல் ரியல் நான் எங்களுக்கு வேறயா எங்களுக்கு வேறயா எங்களுக்கு வேறயா தாமா அது நீயாவது ஒழுங்கா எடு நான் ஃபன்னா எடுத்துட்டு இருக்கேன் நீ எடு ஒழுங்கா நான் எனக்கு எடுக்க முடியுங்க சும்மா ஃபன்னா போட்டு விட அவ்வளோதான் ஸ்டோரியில போட்டு விட அவ்வளோ பேர் அதுவும் ஏன் மித்ரா பக்கத்துல இருந்து மித்ரா ரொம்ப உன்னிப்பா சவுடி பாக்கு ரியல் இல்ல ஃபேக் இது ஃபேக்கா ரியலா ரியலா சாக்லேட் ஃபேக்ல சொல்லணும் சாக்லேட் இருந்தனா ஸ்டோனா இல்லையா எனக்கு சான்ஸ் ஸ்டோன் அம்மா சாப்பிட ஃபேக்னா சாமி கட்டிங்க கட்டி விடு கட்டல கண்ணில் ஏதோ பண்ணாலேன்னு பார்த்தேன் பார்த்து எடுத்துட்டு போ கீழே விழுந்துடாம மகடு மக எடுப்போம் அம்மியா இருக்கும் நீயா எடுப்போம் சித்தி எடுப்போம் ஆத்துல லெஃப்ட் போதும் ரொம்ப நீ வா நீ வா முன்னாடி வா. நீ முன்னாடி வா டான்ஸ் ஆடு ஆடு டான்ஸ் ஆடு டன் 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 டக்கு